Hi students, welcome to my channel RD Tuition and Tutorials. 9th standard maths la example 7.11 பார்க்கலாம். The dimension of a fish tank are 3.8 meter, 2.5 meter, 1.6 meter. அதாவது length, breadth, height ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க. How many liters of water it can hold? அதாவது ஒரு மீன் தொட்டியானது 3.8 மீட்டர், 2.5 மீட்டர், 1.6 மீட்டர் என்ற அளவுகளை உடையது. இந்த தொட்டியானது எத்தனை லிட்டர் தண்ணீர் கொள்ளும்? இந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி, கொள்ளளவு அந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா வால்யூம் கண்டுபிடிக்கணும். இது பார்க்க என்ன ஷேப்ல இருக்கு அப்படின்னா ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கு இல்லையா, அதாவது கியூபாய்ட் ஷேப்ல இருக்கு. அப்ப வால்யூம் ஆஃப் கியூபாய்டு நம்ம கண்டுபிடிக்கணும். வால்யூம் ஆஃப் கியூபாய்டு equal to, so formula பாத்தீங்கன்னா L into V into H. So L கான வேல்யூ 3.8, V கான வேல்யூ 2.5, H கான வேல்யூ 1.6. முதல்ல இந்த 3.8 2.5 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். முதல்ல பாயிண்ட் இல்லாம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 38 25 ஆல மல்டிப்ளை பண்ணணும். 8 4s are 40, பேலன்ஸ் 4, 3 5s are 15, 15 plus 4 19. அடுத்து 8 2s are 16, பேலன்ஸ் 1, 3 2s are 6, 6 plus 1 7. இப்போ ஆட் பண்ணும்போது 950 அப்படின்னு வருது. ஸோ இந்த 950 அப்படியே இங்க போட்டுக்கலாம். இங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர், இங்க பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு நம்பர், ஆக மொத்தம் ரைட்ல இருந்து 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். இப்போ இந்த 1.6 ஓட மல்டிப்ளை பண்ணணும். 95, இந்த 0 நம்ம எடுத்துக்க வேண்டாம். 95 16 ஆல மல்டிப்ளை பண்ணணும். 5 6 are 30, 9 6 are plus 3 57. அடுத்து 5 1 is 5, 9 1 is 9. So add பண்ணோம்னா 0, 12, 15. அப்போ 1520. ஸோ கூட ஒரு 0 இருக்கு. இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா பாயிண்ட்க்கு அப்புறம் இங்க 2 நம்பர் இருக்கு, இங்க பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்கு. ஆக மொத்தம் ரைட்ல இருந்து 3 நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஸோ பாயிண்ட் வைக்கும் போது 15.2 அப்படின்னு வரும். இந்த 0க்கு மதிப்பு கிடையாது. அப்போ 15.2 மீட்டர் ஸ்கொயர். ஸோ இதோட சம் முடியல. இப்ப நம்ம மீட்டர்ல தான் கண்டுபிடிச்சிருக்கோம். கொஸ்டின்ல லிட்டர்ல கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது மீட்டரை லிட்டரா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 1000 ஆல மல்டிப்ளை பண்ணணும். இப்ப இந்த 15.2 1000 ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ எப்படி மல்டிப்ளை பண்றது அப்படின்னா இங்க 3 0 இருக்கு இல்லையா, அத பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். இது அப்படியே எழுதிக்கலாம். ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர் வரும்போது இது ஒரு நம்பர் 2 போட்டாச்சு, மீதி 2 நம்பருக்கு 0 போட்டுக்கலாம். அப்ப 15,200 லிட்டர்ஸ். இப்போ லிட்டரா கன்வெர்ட் பண்ணிட்டோம். இந்த சம் அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. Hi students, welcome to my channel RD Tuition and Tutorials. 9th standard maths la example 7.12 பார்க்கலாம். The dimension of a sweet box are 22 cm, 18 cm, 10 cm. How many boxes can be packed in a carton of dimensions 1 meter, 88 cm, 63 cm? அதாவது இனிப்புகள் வைக்கக்கூடிய ஒரு பெட்டியானது ஒரு ஸ்வீட் பாக்ஸ். இந்த ஸ்வீட் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கான லென்த், பிரெத், ஹைட் கொடுத்திருக்காங்க. இதனை 1 மீட்டர், 88 சென்டிமீட்டர், 63 சென்டிமீட்டர் அளவுள்ள ஓர் அட்டை பெட்டியில் எத்தனை அடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. So first dimension of sweet box. ஸோ ஸ்வீட் பாக்ஸ்க்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 22 சென்டிமீட்டர், 18 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர். அடுத்து டைமென்ஷன்ஸ் ஆஃப் கார்டன் பாக்ஸ். ஈக்குவல் டு 1 மீட்டர், 88 சென்டிமீட்டர், 63 சென்டிமீட்டர். இது எல்லாமே சென்டிமீட்டர்ல இருக்கு. ஸோ இது மட்டும் பார்த்தீங்கன்னா மீட்டர்ல இருக்கு. அப்ப மீட்டரை சென்டிமீட்டரா கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். அப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா 100 ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1 into 100 100. ஸோ இதே சென்டிமீட்டரா கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்கன்னா எவ்வளோ ஸ்வீட் பாக்ஸ் இந்த அட்டைப்பெட்டியில வைக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. ஸோ இதை எப்படி போடலாம்னா நம்பர் ஆஃப் ஸ்வீட் பாக்ஸஸ் பேக்டு. அதாவது இந்த பெரிய அட்டைப்பெட்டியில இருந்து
ஸ்வீட் பாக்ஸை வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு ஸ்வீட் பாக்ஸ் வைக்கலாம் அப்படின்றது வந்து கிடைச்சிரும். ஸோ அதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வால்யூம் ஆஃப் carton box by volume of sweet box. இப்போ இது எல்லாத்தையும் வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணலாம். நான் இந்த இடத்துல போறேன் இந்த சம்ம. ஸோ ஃபர்ஸ்ட் வால்யூம் ஆஃப் காட்டன் பாக்ஸ்க்கு என்னெல்லாம் போட்டிருக்கோம்னா 100 into 88 into 63, 100 into 88 into 63. ஸ்வீட் பாக்ஸ்க்கு 22 into 18 into 10. இந்த 0க்கு 0 கேன்சல் பண்ணலாம். 2 டேபிள்ல 1 2 is to 1 2 is to 4 2s are 8, 4 2s are 8. 1 11 is 11, 4 11s are 44. அடுத்து 2 டேபிள்ல 2 2s are 4, 9 2s are 18, 1 9 is 9, 7 9s are 63. ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குன்னா இந்த 10 to 7 மட்டும்தான் இருக்கு. அப்ப 10 into 2 into 7, 10 2s are 20 into 7, 2 7s are 14. இந்த 0 வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். அப்போ வந்து 140 பாக்ஸஸ் வந்து உள்ள வந்து வைக்கலாம் அந்த காட்டன் பாக்ஸ்ல. இந்த சம் அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.